புதுசாக யார் வராங்களோ அவங்கள தான் அது இருக்கும். விஜய் நல்லா செய்வாருன்னு எதிர்பார்க்குறோம். திமுக தான் நல்லா தான் பண்ணிகிட்ருக்குறாங்க, ஒன்றும் ரொம்ப மோசமாக இல்லை, கம்பேரிட்டிவ்லி பரவாயில்ல. அவருக்கு மட்டும் தான் எப்பவுமே போடுவோம் சின்ன வயசுலேருந்து. நான் வந்து எப்பவுமே தளபதி தான் தலை போடுவேன். விஜய் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து, அதனால் அவர் தான் போடுவேன். ஏதோ புதுசு மாற்றம் இருக்கட்டுமே, அதனால போடலான்னு ஒரு இது. எல்லோரும் மாறி தானே ஆகணும் ஒரு வாட்டி. முக ஸ்டாலின் பெண்களுக்கு நல்லா செய்கிறாரு, பஸ்ஸு கொடுக்குறாரு, மாதம் மாதம் 1000 ரூபா தராரு. ஸோ நான் ஏடிஎம் காலை சார், ஏடிஎம் தான் பண்ணுவேன். ஏன்னா எடப்பாடி தான். நான் எப்போ கட்சி ரெட்டையில் தான். விஜய் தான். அவர் எப்போ பிறந்துட்டாரு, நாட்டில் பிறந்தது எப்போ பிறந்தாச்சு, எப்போ வந்தா என்ன, இன்னைக்கு வந்தா என்ன, நாளைக்கு வந்தா என்ன தெரிஞ்சுக்கின்னு தான் யாருமே செய்கிறது இல்லையா. இப்போ எல்லாமே வந்துட்டு அப்போ எல்லாமே தெரிஞ்சுட்டு வந்து என்ன செய்கிறாங்க. ஆமாம் செய்யட்டோன்றேன். ஆமாம் எல்லாரும் வர வேண்டியதானே, உரிமை எல்லாருக்கும் தானே இருக்குது. திமுக தான் நல்லா இருக்குது இந்த ஆட்சி, மாற்றம் நல்லா நல்லா பண்ணுறாரு ஸ்டாலின். நான் ஜெயலலிதா தான், அவங்க தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பரம்பரையாக அவங்க இல்லைன்னா கூட பேர் வருது இல்லை. முக ஸ்டாலின் இல்லை, அவர் தான் நம்மளுக்கு, அவர் தான் நம்ம சப்போர்ட் பண்ணுறது, நல்லா சேவை பண்ணிக்கிறாரு. விஜய்க்கு போட்டுரும். ஏன்னா இப்போ புதுசாக வந்தால் மாற்றம் எதுனா தெரியும், எதுனா செய்வாருன்னு எதிர்பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா ஆட்சி வந்தாவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் வேஸ்ட்டு திமுகலாம். அவர் மேலே தப்பு சொல்ல, முதலமைச்சர் மேலே. அவர் சீட்டு கொடுக்குறாரு பாருங்க, அவங்க பண்ணுற அராஜகம் தாங்க முடியல. நான் உதயசுரனே, ஏன்னா எங்களுக்கு கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு அந்த கட்சி தான் நல்லா செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச விஜய் எதுலேயுமே ஒரு மாற்றம் வரணும், வந்தவங்களே வந்துடக்கூடாது. புதுசாக ஒரு மாற்றம் வந்தால் என்ன மாற்றம் வரணுமோ அவங்கள ஆதரிக்கிறேன். விஜய்க்கு அவர் தான் வரணுன்ட்டு நாங்கள் வேண்டுறோம். எல்லாருமே ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்து நல்லது பண்ணார்னா மேலே மேலே வருவார் எங்கள் விஜய். ஏடிஎம்கே வைக்கும், ஏன்னா ஆட்சி மாற்றம் இருந்தால் நல்லா இருக்கும். ஒருத்தரே ஆண்டுக்கிட்டு இருந்தால் அவங்க போக்குலேயே போய்கிட்டு இருக்கோம். நான் வந்து ஏடிஎம் காலு இந்த காலகட்டத்துக்கு விஜய்க்கு ஆதரிப்பேன். வேறு யாரும் அரசாங்கத்தில் அதிகாரத்தில் யாருமே சரியில்லை, அதனால் விஜய்க்கு நாங்கள் ஆதரிப்போம். ரெட்டலி தான் போடுவேன், நான் கட்சிக்காரர். நான் ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவேன். ஏன்னா அவர் மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவர் முயற்சி பண்ணி நல்லது செய்கிறா, அப்படி அவருக்கு தான் ஓட்டு போட முடியும். எனக்கு விஜய் தான் முடிச்சிருக்கு. ஆமாம், இப்போ இவர் புதுசாக வந்திருக்காருல்ல, அதனால கொஞ்சம் சேஞ்சு மாறுமான்ட்டோம். விஜய் அதை எல்லாரும் போட்டு பார்த்தாச்சு, சரி அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், நல்லா பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை, அவ்வளோ. டிஎம்கே சரியில்லை. விஜய்க்கு ஆதரிக்கலாம்னு இருக்கேன் நான். செய்வார் நம்பிக்கை இருக்குது, பார்க்கலாம், அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். நல்லா செஞ்சார்னா அப்புறம் அவருக்கு வர வைக்கலாம். எடப்பாடி தான். ஆமாம், சரி அவர் வந்து நல்லா செய்வார்னு ஒரு நம்பிக்கையில் தான். அது இது வரைக்கும் எல்லாரையும் ஆதரித்தோம். புதுசாக தளபதி யார், விஜய் ஆதரிப்போம். மாற்றம் வேணும்ல. என்னோட சப்போர்ட் டிஎம்கேக்கு. எஸ், பிகாஸ் அவங்க நல்லா பண்ணுறாங்க. இப்போது இருக்கிறத பெட்டர் சாய்ஸாக எனக்கு டிஎம்கே தெரியுறாங்க. மேக்ஸிமம் ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். போன தடவை நல்லா தான் இருந்துச்சு, எனக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பெலாம் கிடச்சிது. நீட்டெல்லாம் வந்து டாக்டர் சீட்லாம் கிடச்சிது. இப்போதைக்கு இருக்கிற கட்சி ரெண்டுமே அண்ணனுக்கும் சரி ஏடிஎம்க்கும் சரி நம்பிக்கை இல்லை. அவங்க மேலே மறுபடியும் அவங்க வந்தாலும் இப்படி தான் பண்ணுவாங்க ஒரு இதாக இருக்குது. விஜய்க்கு போடலான்னு ஒரு இது, ஏன்னா விஜய்க்கு போட்டால் ஒரு வாய்ப்பு இருக்குது, அது கொடுத்து பார்ப்போமே. திமுக ஆதரிப்பேன். அவர் ரொம்ப பிடிச்ச கட்சி, அருமையான கட்சி விஜய். எல்லாமே ஆட்சி ஆண்டாங்க, ஒரு வாட்டி ஆள்கிட்ட பார்க்கலாம். ஆமாம், நான் ஸ்டாலினு தான் ஆதரிக்கலான்னு இருக்கிறேன். இல்லை, நாங்கள் ஆரம்ப காலத்துலேருந்தே டிஎம்கே தான். நாங்கள் அதனால தான் ஆதரிக்கிறோன்னா புதுசாக ஒன்று ஆதரிக்கலாம். என்னை பொறுத்தவரை விஜய் ஆதரிக்கலாம். இந்த சமுதாயத்துக்கு, இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு மாற்று கண்டிப்பாக வேணும். 2 ஆண்டு பார்த்தாச்சு, ஒன்றும் வேலை நல்லது பண்ணுறேன்னு வர்றாங்க, ஆனால் ஒன்றும் கரெக்டாக செயல்படுத்துகிறாப்பு தெரில. ஒரு மாற்று கண்டிப்பாக இருக்கணும், தேவை. என்னை பொறுத்தவரை விஜய் ஆதரிக்கலாம். நான் இப்போ ஆதரிக்கிறது வந்து டிஎம்கே. டிஎம்கே வந்து நம்ம பரம்பரை டிஎம்கே, அதனால் அதை மாற்ற முடியாது. புதுசாக அது வேணால் எதுவும் யோசிக்கவும் முடியாது. இளைய தளபதி. அவர் அதாவது இது வரைக்கும் நான் பார்த்துட்டேன் எல்லாத்தையும், இனிமேல் புதுசாக பார்க்கலாமே. அவர் தான், விஜய் தான். அவர் தான் வரணும், நல்லா இருக்கணும். அவர் தானே வராரு. டிவிகே.
விஜய். ஏன்னா புதுசாக யாராவது வரணும்ல ப்ரோ. ஆண்டவங்களே ஆண்டுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எல்லா ராஜ்யம் பார்த்தாச்சு. புதுசாக வர ஆளுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்ல. பாரம்பரியாக டிஎம்கேக்கு தான் ஓட்டு. டிஎம்கே விட உதயசூரியனுக்கு தான் ஓட்டு. தமிழக வெற்றி கழகம் விஜய். ஏன்னா மாற்றத்தை நாங்கள் விரும்புகிறோம். அதனால் வந்து அண்ணனை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். தமிழக வெற்றி கழகம் இந்த வாட்டி வந்தால் மிகச்சிறப்பாக இருக்கும். அது இல்லாமல் திமுக வந்து ஒரு செயல்பாடெல்லாம் சரியில்லை, ஒரு திட்டம்லாம் சரியில்லை. அண்ணா வந்து மாற்றுவார்னு ஒரு நம்பிக்கை. விஜய் தான் பிடிக்கும் கண்டிப்பாக. இப்போதைக்கு விஜய் தான். இப்போ வந்தால் நல்லா செய்வார்னு ஒரு இது நம்பிக்கை. புதுசாக வர்றதுனால செய்வார்னு ஒரு நம்பிக்கை. டிஎம்கே தான் வரும். நான் சூரியன் கட்சி தான், அவர் தான் வரும். ஸ்டாலின். டிஎம்கே ஆதரிக்கிறோம். இப்போ எல்லாம் ஃப்ரீ பஸ் விட்டுறாங்க, எல்லாம் விட்டுறாங்க. ஜனங்க அதுக்கு தான் போடுவாங்க ஓட்டுறாங்க.